உயிரே தமிழே. அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு ஒருத்தர் சசல் பீட்டமன், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளோதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் ஒரு கருப்பு வெள்ளையை எடுத்தார். அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி சசல் பீட்டமன் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையை எடுத்தார். திருப்பி அதே கலரில் எடுத்தார். இன்னி வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்புலாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி.யு. சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார். அவங்க இல்லை. நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அது இந்த 2ஆம் பாகம் என்று ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துக்கொண்டாங்க. முதல் பாகத்தை 2ஆம் அப்புறமா நான் சொல்லிடலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், 2ஆவது பாகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படப்படப்பே எங்களுக்கு அடங்கலை. இது வேறு சீஸ் பண்ணோன்னு நல்லா தான் இருந்தாங்க. அதை பற்றி பேசாதீங்க. அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமாக 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமான தான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றது விஷயம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையிடம் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்களுக்கு நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நடுவடிகள், விவேக் போன்றவர்கள். பக்கத்தில் ரோடில் இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு. விவேக்கோட சீன்ஸ் இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள சங்கர் அந்த இளைஞர் நல்ல வேலை இந்த இளைஞராகவே இருக்கார். நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியுது. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, மாற்று கருத்து இருக்கும். அது இல்லாமல் போயிடக்கூடாது இருக்கிறதுக்காக பரிவர்மன் ஒன்று சொன்னார். சங்கர் சார் கமல்சாமி நினைச்சாலே இந்த மாதிரி எடுக்க முடியாது. எடுத்திருக்கோம் நான் இந்தியன் 3 இந்த மேடையில் அதை பேசுகிறாரு. அவரையும் எடுத்து பேசிட்டு ஒரு பக்கம் எனக்கு அவங்களும் தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நம்ம பாம்பே பொறுத்தாருக்கோம் அந்த விழாவுக்கு அது ரத்து செய்து டைரக்டரே சொல்லியிருக்காரு. குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். மேடையாயிட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் சந்தித்தேன். செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுவோ கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணமாக இயற்கை கோவிலிருந்து விபத்துகளிலிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியமாகிறது. அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைகா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2, 3 தொடங்கினார். அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும். முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கு எனக்கும் ஆசையாக. காரணம் அதை எடுத்து அதை ஒரு ரசிகனாக தேர்ந்தெடுத்த உதயநிதி அவர்களுக்கு நான் நன்றி.
பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்போ பேசும்போது சித்தார்த்த சொல்லிட்டாரு, அவர் தனியாக பேசும்போது மேலே மைக் கொடுத்து பேசுனாருன்னா அதை சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்தியன் 3 வரணும், அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை வைக்க முடியாது. நானே ஒரு கட்ட திருப்பி தான் பார்ப்பேன். நிஜமாவே என்னால் இவ்வளோ பெரிய இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய இங்கே இருக்கும் இதில் 100% சொன்னாங்க டேரக்டர். அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறது அது கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா நம்ம அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும். ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நம்ம இருக்கிறது கற்றுக்கலாம். நான் தனியாக கற்றுக்கிறேன். இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கி நடத்தக்கூடிய எனக்கு தோணுது. சந்தோஷமாக இருக்காங்க. வாய்ப்பளிக்கு கிடைக்கும். இதை இன்னும் 20 வருஷம் எடுத்து சொல்லிக்கலாம், 22 வருஷம் எடுத்து சொல்லிக்கலாம். நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படம் பல சாதனைகளை படக்கும் நீங்கள் அமைக்கப்பட்டால் அடுத்த உலகில் விட்டவர்கள் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்துக்கொண்டாலும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டுகளுக்கு அனைத்திற்குமே நன்றி சொல்லி